ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு சும்மா தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹைவேல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையில் விட்னஸாக இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணு, அப்புறம் ஒரு மிடில் ஏஜ் பொண்ணு, அப்புறம் ஒரு போலீஸ்காரரு. இவங்க 3 பேர் தான் விட்னஸ். ஸோ இவங்களை விசாரிக்கிறதுக்காக FBI ஏஜென்ட்ஸ் வராங்க. விசாரணை பண்ணுறதுல இவங்க தான் டாப்பே. ஸோ இவங்க இந்த 3 பேரை விசாரணை பண்ணி ஹைவேல நடந்த கொலைக்கு யாரு காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் முழு கதையே. அதுவும் கிளைமேக்ஸ்ல வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், சும்மா வெறித்தனமான ட்விஸ்ட் அது. ஸோ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஃபேன்ஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க, உங்களுக்கான படம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சர்வைலன்ஸ்ன்ற ஒரு கிரைம் த்ரில்லர் ட்விஸ்டட் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்துல நைட் டைம்ல ஒரு ரூம்ல சில பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கொடூரமா யாரோ கொலை பண்றாங்க. ஆனா அங்க இருந்து ஒரு லேடி மட்டும் எஸ்கேப் ஆகி வெளியே வேகமா ஓடுறாங்க. ஆனா அந்த லேடியையும் விடாம பின்னாடியே அந்த கொலைகாரங்க கார்ல வராங்க. அந்த லேடியும் அவ்வளவுதான் நம்ம சாக போறோம் அப்படின்னு நடு ரோட்ல நின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் அந்த லேடியும் காலி. அடுத்த நாள் ஆகுது. ஒரு கேஸ் விஷயமா FBI ஏஜென்ட்ஸ் 2 பேரு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்களோட பேரு ஏஜென்ட் எலிசபெத். காரை ஓட்டுற இவரோட பேரு ஏஜென்ட் சாம். சோ ஒரு கேஸ் விஷயமா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் அவங்க ஓபன் பண்ணி நம்ம 2 விட்னஸை விசாரிக்கணும். ஒன்னு ஒரு டீனேஜ் பொண்ணு, இன்னொன்னு ஒரு குட்டி பொண்ணு. அதோட ஒரு போலீஸும் இன்வால்வ் ஆகியிருக்காராம். ஸோ உள்ள போயிட்டு நம்ம விசாரணையை ஆரம்பிக்கலான்னு இவங்க உள்ள போறாங்க. ஸோ உள்ள போன உடனேயுமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் வந்து, வாங்க சார் வந்துட்டீங்களா, நாங்க கஷ்டப்பட்டு இந்த கேஸை பிடிப்போம், ஆனா நீங்க ஈஸியா விசாரிச்சுட்டு எல்லா பேரையும் நீங்க வாங்கிட்டு போயிடுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஏஜென்ட் சாம் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு கேஸ் சால்வ் ஆகணும் அவ்வளவுதான். ஆமா, இந்த ஸ்டேஷன்ல மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள், ஒரு ஏட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்ப விட்னஸா இருக்காரு. அவரு கூடவே ஒரு பெரிய பொண்ணும் ஒரு குட்டி பொண்ணும் விட்னஸா இருக்காங்க. உடனே நம்ம ஏஜென்ட் எலிசபெத்தும் ஏதாவது லேடி போலீஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஒரு லேடி வராங்க. நான் போலீஸ்லாம் இல்லைங்க, பட் ஆனா இங்க கிளீன் பண்ணுவேன், ஜானிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு ஹைவேல நடந்த இன்சிடென்ட் பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்களே. அந்த இன்சிடென்ட்ல இந்த போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு போலீஸும் இறந்து போயிட்டாரு. அந்த இடத்துல உயிரோட தப்பிச்சது யாருன்னா இந்த ஸ்டேஷனை சேர்ந்த ஏட்டு, அப்புறம் அந்த பெரிய பொண்ணு குட்டி பொண்ணு, இவங்க தான். சோ ஏஜென்ட் எலிசபெத்தும், நான் ஃபர்ஸ்ட் சும்மா அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேசுறேன், எங்க கார்ல கேமராலாம் இருக்கு, சோ 3 தனித்தனி ரூம்ல கேமராவை செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ எலிசபெத் நேரா அந்த குட்டி பொண்ணு கிட்ட போறாங்க. அந்த குட்டி பொண்ணோட பேரு வந்து ஸ்டெஃபனி. இங்க பாரு பாப்பா, ஹைவேல என்ன நடந்ததோ அதை பத்தி தான் நான் விசாரிக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், புரியுதா அப்படின்னு பேசும்பொழுது பக்கத்துல ஒரு பெரிய பொண்ணு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஹைவே இன்சிடென்ட்ல அவங்களும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து சரியான போதக்கை, நம்ம வந்து அவங்கள போதக்கையினே கூப்பிடலாம். அந்த பொண்ணு உடனே, நீங்க FBI-யா? ஆமா நாங்க FBI தான். அப்படின்னா நான் போதை பொருள் யூஸ் பண்ணதுக்கு என்ன பிடிக்க போறீங்களா? எங்க பாரு, அதுக்காக ஒன்னும் நான் வரல. ஃபர்ஸ்ட் அந்த ஹைவே இன்சிடென்ட்டை பத்தி நம்ம பேசுவோம், அதுக்கப்புறமா நீ யூஸ் பண்ண போதை பொருளை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த நேரத்துல வெளியே ஏஜென்ட் சாம் இருக்காருல, அவரு இன்ஸ்பெக்டர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, விசாரணை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏஜென்ட் சாம் போகும்பொழுது உடனே அந்த இன்ஸ்பெக்டர், சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி அப்படின்னு கேட்க, ஏஜென்ட் சாமும் ஒன்னும் புரியாம, என்ன கேள்வி? அது வந்து FBI ஏஜென்ட்ஸ்லாம் செம்மையான சிகரெட்லாம் யூஸ் பண்ணுவீங்களாமே, அந்த சிகரெட் வச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு அவரு கேட்கிறாரு. இல்ல சாரி, எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு ஏஜென்ட் சாம் சொல்றாரு. இங்க ஏஜென்ட் எலிசபெத்தும் அந்த குட்டி பொண்ணை காம் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. உனக்கு டிராயிங்லாம் பண்ண வருமா, எனக்காக ஒரு டிராயிங் பண்ணி தரியா அப்படின்னு சொல்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒர்க் பண்ற ஜானிட்டர் வந்து, மேம் இங்கேயே ஒரு கிரையான்ஸ் இருக்கு, நான் பேப்பரும் கிரையான்ஸும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வரதுக்கு போறாங்க. இங்க ஒரு 3 ரூம்ல கேமராவையும் பக்காவா செட் பண்ணி ரெடியா இருக்காங்க. ஏன்னா அந்த 3 விட்னஸையும் தனித்தனியா விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக. சோ ஏஜென்ட் எலிசபெத் வந்து அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஏட்டு வராரு. அவர் கையில கட்டு கட்டிட்டு அவர் எலிசபெத் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அது ஒரு 2 பேருங்க, மூஞ்சில கேவலமான ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு இருந்தானுங்க, அவனுங்க தான் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. ஏஜென்ட் எலிசபெத்தும், இங்க பாருங்க தனித்தனியா விசாரிக்கிறோம், அப்ப எல்லாத்தையும் சொல்லுங்க, குழந்தெல்லாம் இருக்கு, கத்த வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போதக்கை பொண்ணும் எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணையும் பாத்ரூமுக்கு அனுப்புறாங்க. நம்ம ஏஜென்ட் சாமும் ரூம்குள்ள வராரு. அவரு ஏட்டுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏட்டுக்கு என்ன கடுப்புனா, இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணதே நாங்க தான், என் பார்ட்னர் உயிரையே விட்டுருக்கான், இப்ப நீங்க வந்து விசாரிச்சு பேரெல்லாம் தட்டிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்க, ஏஜென்ட் சாமும், இங்க பாருங்க இந்த கேஸ்ல உங்களுடைய இன்வால்வ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதுக்கான பேர் கண்டிப்பா
கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு இவரு சொல்றாரு. இங்க பாத்ரூம் போயிட்டு அந்த போதக்கை வருது. உடனே நம்ம ஏஜென்ட் எலிசபெத் அந்த பொண்ணை பிடிச்சி, நீ பாத்ரூமுக்கு ஏன் போன அப்படின்னு எனக்கு தெரியும், போதைப் பொருளை யூஸ் பண்ணதானே, நீ ஒரு விட்னஸா இருக்க, இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதையும் மீறி பண்ண தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. சோ இப்போ அந்த போலீஸ் ஆபீசர் ஏட்டு அந்த குட்டி பொண்ணு போதக்கைன்னு இவங்கள தனித்தனி ரூமுக்கு அனுப்புறாங்க. சோ இவங்கள விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏஜென்ட் சாம் இருக்காருல, அவரு வந்து கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு விசாரணை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அந்த குட்டி பொண்ணுடைய முகத்தை ஜூம் பண்ணி அவரு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஏட்டு இருக்காருல, அவரு கேமரா முன்னாடி க்ளோஸ் அப்ல வந்து FBI அப்படின்ற மாதிரி ஆளு வெறுப்பேத்துறாரு. உடனே நம்ம ஏஜென்ட் சாமும் அந்த ஏட்டு ஆபீசரை கொஞ்சம் சேர்ல உட்கார சொல்றீங்களா, பக்கத்துல வந்து பயம்படுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஆளுன்னு சொல்ல அவரையும் உட்கார வைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏட்டை தான் விசாரிக்கிறாங்க. ஏட்டு என்ன சொல்றாருன்னா, நானும் என் பார்ட்னரும் வந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவரும் அவரோட பார்ட்னரும் நிறைய இல்லீகலா கன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆளுங்க. சோ இந்த விசாரணை எப்படி போகும் அப்படின்னா, விசாரணையில இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு நமக்கு மட்டும் தான் காட்டுவாங்க. சோ இதே நேரத்துல அந்த போதக்கை பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணும், அது வந்து நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ஒரு இன்டர்வியூவுக்கு போனோம், அந்த இன்டர்வியூல வந்து நாங்க செலக்ட் ஆயிட்டோம், அந்த சந்தோஷத்தோடவே நாங்க வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா, இந்த போதக்கையும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் இந்த போதை பொருள்லாம் சப்ளை பண்ற டீலர் கிட்ட போயிருக்காங்க. அந்த டீலரு ஆளு போதை பொருளை எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சடனா டோஸ் ஏறி அவர் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. இந்த போதக்கைக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்த போதை பொருள் எல்லாம் ஆட்டைய போட்டு கார்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இதுதான் நடந்தது. ஆனா விசாரணையில வேற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஏஜென்ட் எலிசபெத் வந்து அந்த குட்டி பொண்ணை விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த குட்டி பொண்ணு தான் உண்மையவே சொல்றாங்களே, நானு என்னோட அம்மா அப்பா பிரதர்னு எல்லாருமே வெக்கேஷனுக்காக கார்ல ஜாலியா சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரிதான் அவங்க எல்லாருமே சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தாங்க. எங்க அந்த போதக்கை கிட்ட சரி சொல்லுங்க அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப அமைதியா கார் ஓட்டிட்டு வந்தோம் அப்படின்னு இவங்க சொல்ல, ஆனா உண்மையிலேயே போதை பொருளை யூஸ் பண்ணிட்டு பயங்கரமா செம்ம போதையில தான் காரை ஓட்டிட்டு அவங்க வராங்களே. சோ வர வழியில ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. கரெக்டா அதே இடத்துல தான் அந்த குட்டி பொண்ணு இருக்கால ஸ்டெஃபனி, அவங்களும் அவங்க ஃபேமிலியும் ஸ்டாப் பண்ணிருக்காங்க பாத்ரூம் போறதுக்காக. எங்க போதக்கை நேரா பாத்ரூம்குள்ள போக பக்கத்து பாத்ரூம்லயே தான் அந்த குட்டி பொண்ணும் இருக்காங்க. குட்டி பொண்ணு கிட்ட டேப் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல நியூஸ் ஓடுது, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு, இறந்து போனது யாரு என்னன்னு தெரியல, விசாரணை போய்கிட்டு இருக்கு, ஆனா கண்டிப்பா 2 பேர் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு கொலை நடந்திருக்கும்ல, அதை பத்தி தான் அந்த நியூஸ்ல பேசுறாங்க. இத போதக்கையும் கேக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இங்க நம்ம ஏட்டுக்கிட்ட சரி சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது, அந்த ஏட்டும் வந்து நானும் என் பார்ட்னரும் வந்து ஸ்பீடா போற காரெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம், அப்படி யாராவது மாட்டினாங்கன்னா அவங்கள ஜஸ்ட் சும்மா வார்னிங் பண்ணிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரியாலிட்டியில நல்லா நார்மல் ஸ்பீட்ல போற காரை பார்த்து இவங்க தான் ஒரு ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ணுவாங்க. ஸோ கார் பஞ்சர் ஆகி நிற்குமா, விசாரிக்கிற மாதிரியே போய் அவங்க கழுத்துல கன்னை வச்சு மிரட்டி அவங்க பர்ஸ்ல இருந்து பணத்தெல்லாம் ஆட்டைய போட்டு போலீஸா இருந்துகிட்டு திருடங்க பண்ற வேலையெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை இந்த விசாரணையில இவங்க சொல்லவே இல்லை. எங்க அந்த குட்டி பொண்ணை வந்து நம்ம ஏஜென்ட் எலிசபெத் நிறைய விஷயங்கள் கேட்க ட்ரை பண்றாங்க. ஆனா குட்டி பொண்ணுன்றதுனால ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்க முடியல. அந்த பொண்ணு டிராயிங் எல்லாம் வரைஞ்சு கொடுக்க, வாவ் இது சூப்பரா இருக்குது, நான் எடுத்துக்கவா, அப்புறம் உனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் வேணுமா, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எலிசபெத் அங்க இருந்து வெளியே வந்து நேரா நம்ம ஏஜென்ட் சாம பாக்குறாங்க. அந்த பொண்ணு அவ்வளவா எதுவும் சொல்ல மாட்டா, ஆனா இருந்தாலும் பொறுமையா பேசி என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாக்லேட் மில்க் ஷேக்கை எடுத்துக்கிட்டு எலிசபெத் அந்த குட்டி பொண்ணு கிட்ட போறாங்க. சோ அந்த குட்டி பொண்ணும் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. கார்ல இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் வேன் ஒண்ணு, அந்த வேனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவங்க அந்த வேனோட டோரை க்ளோஸ் பண்றாங்க. அந்த வேனுக்கு முன்னாடி ப்ளூ கலர் கார் ஒண்ணு, அந்த கார்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. இது என்ன கார்னு தெரியுதா, நம்ம ஏட்டு போலீஸ் ஒரு கார் டயரை ஷூட் பண்ணி கன்னை வச்சு மிரட்டி பர்ஸ் ஆட்டைய போட்டு போவாங்கல்ல, பஞ்சர் ஆயிட்டு அந்த கார் அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கு போல. அதுக்கப்புறமா ஒயிட் கலர் வேன்ல வந்து ஏதோ ஒரு
ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப இதை இந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவங்களோட ஃபேவரட் சாங் வந்துருச்சாம். அந்த சாங் அப்படியே சவுண்டா வச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறாங்க. சோ அந்த குட்டி பொண்ணு சொல்றத யாரும் கேட்கவே இல்லை. இவங்களுக்கு பின்னாடியே தான் நம்ம போதக்கையும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வராங்க. அவங்களும் வந்து அந்த ரத்த கரையோட இருக்கிற காரு வேன் இதை தாண்டி தான் வராங்களே. இவங்க நிதானமா இருந்தா தானே இதெல்லாம் பாக்குறதுக்கு. இவங்க போதையில இருக்கிறதுனால அவங்களும் அதை தாண்டி அந்த குட்டி பொண்ணோடைய ஃபேமிலி காருக்கு பின்னாடியே தான் இவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்படியே ஹைவேல அந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலி காரு முன்னாடி போக பின்னாடி நம்ம போதக்கையும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வர, அதுக்கும் முன்னாடி நம்ம போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல ஏட்டு, அவரும் அவரோட பார்ட்னரும் இருக்காங்க. அவங்க வந்து அந்த குட்டி பொண்ணோடைய ஃபேமிலி காரை பார்த்துட்டு இன்னொரு காரு மாட்டிக்கிச்சுரா, பஞ்சர் பண்ணி அவங்க கிட்ட வந்து பணத்தை ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து அந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலி காரோடைய டயரை ஷூட் பண்றாங்க. அது பஞ்சர் ஆகி அப்படியே நிக்குது. சோ அந்த கார் நின்னதுனால பின்னாடி வந்துகிட்டு இருந்தா நம்ம போதக்கையோடைய காரும் அப்படியே சடன் பிரேக் அடிச்சு நிக்கிறாங்க. சோ இப்ப ஹைவேல அந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலி காரு அந்த போதக்கை பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டோட கார்னு 2 கார் நிக்குது. இத பாக்குற நம்ம ஏட்டு இருக்கார்ல, நமக்கு டபுள் டமாக்கா ஆஃபர்றான்னு சொல்லி இவங்க போறாங்களாமா பின்னாடியே. இப்படி போலீஸ் வரத்தை பார்த்த உடனேயுமே போதக்கையும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் கார்ல இருக்கிற போதை பொருள் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா அம்மானு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. போலீஸை பார்த்த உடனேயுமே எந்த பிரச்சனையும் இல்ல போலீஸ் ஆபீசர், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதை பஞ்சர் போட்டதே நாங்க தாண்டா அப்படின்ற மாதிரி ஏட்டும் அவரோட பார்ட்னரும் சிரிக்கிறாங்க. அதோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் காருக்குள்ள இருங்க, இன்ஜினை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால எல்லாருமே அவங்க காருக்குள்ள போயிடுறாங்க. சோ ஏட்டும் அவரோட பார்ட்னரும் என்ன பண்றாங்கன்னா, ஆளுக்கு ஒரு காருக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட நீங்க ரொம்ப ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிருக்கீங்க பாருங்க, அவ்வளவு ஃபாஸ்டா போனதுனால காரே பஞ்சர் ஆயிடுச்சு. சோ அதனால என்ன பண்றீங்கன்னா உங்க ஐடியா காட்டுங்க அப்படின்னு கேட்க, அந்த குட்டி பொண்ணோட அப்பாவும் ஐடியா காட்டுறாரு. இல்ல பர்ஸோட கொடுன்னு பர்ஸையே வாங்குறாங்க. அதே மாதிரி தான் போதக்கை கிட்டயும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும் பர்ஸோட வாங்குறாங்க. அதோட இவங்க போதையில இருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வருது. எது என்னவோ பர்ஸ் கிடைச்சிருச்சு, உள்ள இருக்கிற காசெல்லாம் நம்ம ஆட்டைய போட்டுடலாம் அப்படின்னு மட்டும் நிறுத்தாம, டேய் பின்னாடி கார்ல ஒரு பொண்ணு இருந்தாடா, செமையா இருந்தா, அட அதை விடு, முன்னாடி கார்ல ஒரு லேடி இருந்தா, அவ வேற லெவல்ல இருக்கா, சரி வா அப்படின்னு 2 பேரும் திரும்பவும் அந்த காருக்கு போறாங்க. அந்த குட்டி பொண்ணுடைய அப்பாவை கன் பாயிண்ட்ல பிடிச்சு கீழே படுக்க வச்சு, இங்க பாரு நான் சொல்ற வரைக்கும் நீ எழுந்துக்க கூடாது, எழுந்தனா அவ்வளவுதான் ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரை கீழேயே படுக்க வச்சுட்டு இவரு காருக்குள்ள போயிட்டு, இங்க பாருமா ஓவர் ஸ்பீடா வந்திருக்கீங்க, கேஸ்லாம் போட்டா பெரிய தண்டனை கிடைக்கும், அதுக்கு பதில ஒரு உம்மா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த லேடியா ஹராஸ் பண்றாரு. அதே மாதிரிதான் இன்னொருத்தரும் நம்ம போதக்கை இருக்கிற கார்ல போயிட்டு அப்படியே கன் பாயிண்ட்ல புடிச்சு, அவன் அவன் பாய் ஃப்ரெண்டா, அவனை பிடிக்கல, ஐ ஹேட் யூன்னு சொல்லு, அவனை ஹேட் யூன்னு சொல்லு அப்படின்னு மிரட்ட அந்த பொண்ணும் ஹேட் யூன்னு சொல்லுது. அந்த பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் அந்த போதக்கை பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணையும் ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப காருக்குள்ளேயே உட்கார வச்சு, இதுக்கப்புறம் ஒழுங்கா பொறுமையா ஓட்டணும், இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சோ அதுக்கப்புறமா ஏட்டும் அவரோட பார்ட்னரும் அவங்க காருக்கே போயிடுறாங்க. சடனா அந்த குட்டி பொண்ணு இறங்கி வேகமா அந்த ஏட்டு கிட்ட போயிட்டு, வர வழியில நான் ஒரு ப்ளூ கலர் கார் ஒன்னு பார்த்தேன், கண்ணாடிலாம் உடைஞ்சு போய் ஒரே ரத்தமா இருந்தது, பக்கத்துல ஒயிட் கலர் வேன் இருந்தது அப்படின்னு சொல்ல, இந்த போலீஸ்காரங்க நம்புற மாதிரியே இல்ல, என்னமா நிறைய படம் பாப்பியோ அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து அவங்க கார் கிட்டே விட்டுட்டு, இங்க பாருங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், கேஸ்லாம் கொடுக்காதீங்க, அப்படியே கொடுத்தாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏட்டும் அவரோட பார்ட்னரும் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சோ அவங்க போனதுக்கு அப்புறம் குட்டி பொண்ணுடைய அப்பாவும் டயர் வந்து பிளாட்டா இருக்குல்ல, சோ அதை மாத்துறதுக்கான வேலையை பாக்குறாரு. அதோட கண்டிப்பா நான் அந்த போலீஸ்காரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆவன்னு சொல்ல, குட்டி பொண்ணுடைய அம்மாவும் இல்லங்க வேணாம், நடந்தது நடந்து போச்சு, இதோட இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை அதோட சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க அந்த போதக்கை பொண்ணும் என்ன கண்ணை காட்டி மிரட்டினாங்க, அதனாலதான் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு நான் சொன்னேன், சும்மா தான் சொன்னேன், உனக்கு தெரியும்ல நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு அப்படின்னு சொல்ல, அந்த பாய் ஃப்ரெண்டும் சரி சரி விடு, நீ என்ன வேணும் நான் சொன்ன அப்படின்னு ஆளு ரொம்ப ஃபீல் பண்றாரு. எங்க அந்த குட்டி பொண்ணு காருக்குள்ள இருக்காங்க. அம்மா கிட்ட, அம்மா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எதுவும் பண்ண வேணாம், அப்பா எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணும் அது ஒன்னும் என் அப்பா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, இது வந்து ஸ்டெப் ஃபாதர். சோ கதை அப்படியே பிரசன்ட் டைம்ல வருது. அந்த குட்டி பொண்ணை விசாரிக்கிறாங்க, அந்த போதக்கையை விசாரிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஏட்ட விசாரிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே உட்காந்து நம்ம ஏஜென்ட் சாமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ ஸ்டார்டிங்ல வந்து பொய் மாதிரி ஆரம்பிச்சாலும் கடைசியா எல்லாரும் என்ன நடந்ததோ அந்த உண்மைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த குட்டி பொண்ணோட அப்பா வந்து டயரை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. காருக்குள்ள இருந்தவங்க எல்லாம் வெளியே வராங்க. குட்டி பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப தாகமா இருக்கு போல, அதனால இந்த போதக்கை போயிட்டு பியரை கொடுக்குறாங்க. சோ 2 பேரும் இன்ட்ரோ ஆகி ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டயர் சாதாரண
சாதாரணமா பஞ்சர் ஆகல, யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க, புல்லட் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. சோ கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. போதக்கைய விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற போலீஸ், என்னது புல்லட்டா? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்க ஆபீஸர் தான் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்களா? சார் நான் ஒன்னும் அப்படி சொல்லல. அந்த குட்டி பொண்ணோட அப்பா டயரை சேஞ்ச் பண்ணும்போது அவரு தான் சொன்னாரு புல்லட்னால தான் டயர் இந்த மாதிரி ஆகிருக்குன்னு. யாருக்கு தெரியும், உங்க ஆளு கூட பண்ணிருக்கலாம்ல, ஏன்னா அவங்க வந்து மோசமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல கதை அகைன் பாஸ்டுக்கு போகுது. சோ இங்க அந்த குட்டி பொண்ணோட அப்பா மத்தவங்க எல்லாம் டயரை மாத்துறதுக்கான வேலையை பார்க்கும்பொழுது குட்டி பொண்ணு காதுக்கு ஏதோ ஒரு வேன் போற சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ப்ளூ கலர் காருக்கு பின்னாடி ஒரு வேன் இருந்ததுல, அதே வேன் தான் இப்ப இவங்களை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இங்க அந்த போலீஸ்காரர் ஏட்டும் அவரோட பார்ட்னரும் அதெல்லாம் தாண்டி அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. ப்ளூ கலர் காரை பாக்குறாங்க, அது ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு சொன்னது உண்மைதான், இன்னொரு வேன் இருக்கணுமே, அது எங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதோட ஏட்டுக்கும் தெரியும் இந்த ப்ளூ கலர் காரை நம்ம தான் ஷூட் பண்ணி டயரை ஓட்டையாக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த போலீஸ்காரங்களை தாண்டி தான் அந்த ஒயிட் கலர் வேன் போயிருக்கும். ஸோ அதனால இவங்களும் வேகமா அந்த ஒயிட் கலர் வேனை பிடிக்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க. அதோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவலையும் சொல்றாங்க. ஸோ பின்னாடி அவங்க ஹெல்ப்புக்கு வந்துருவாங்க. எங்க பிரசன்ட் டைம்ல அந்த குட்டி பொண்ணு எலிசபெத் கிட்ட, நான் எங்க அப்பா கிட்ட அந்த ஒயிட் கலர் வேனை பத்தி சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா போன அந்த வேன் திரும்ப வந்துச்சு அப்படின்னு சொல்ல கதை அகைன் பாஸ்டுக்கு வருது. ஏன்னா அந்த குட்டி பொண்ணு வந்து ஒயிட் கலர் வேன் போறத பார்த்துருப்பாங்கல்ல, அதே வேன் திரும்ப வருது. பயத்துல அந்த பொண்ணு வேகமா ஓடுறாங்க. அப்பா கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லை. குட்டி பொண்ணோட அப்பா வந்து காரை சரி பண்றதுக்காக காருக்கு அடியில போறாரு. எல்லாரும் சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒயிட் கலர் வேனு வேகமா வந்து குட்டி பொண்ணுடைய அந்த ஃபேமிலி கார் மேல மோத அடியில இருக்கிற அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா காலி, பின்னாடி இருக்கிற அந்த போதக்கை பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அவரு மேலேயும் கார் ஏறி அவ்வளவுதான் அவரும் இறந்து போறாரு. மீதி இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதுவும் நம்ம அந்த போதக்கை பொண்ணுலாம் யாரா இப்படி வண்டியை ஓட்டுறதுன்னு போய் கதவை திறந்து பார்த்தா வண்டியை ஓட்டுறவரு ஆல்ரெடி இறந்து போயிருக்காரு. கரெக்டா இந்த நேரத்துல தான் நம்ம ஏட்டு போலீஸும் அவரோட பார்ட்னரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க குட்டி பொண்ணை பார்த்து, பாப்பா நீ இங்கேயே இரு, நாங்க எதுவா இருந்தாலும் போய் பாத்துக்கிறோம்னு சொல்லி போறாங்க. ஸோ அந்த ஒயிட் கலர் வேன்ல வந்து இறந்து போன ஒரு ஆளு தான் வண்டியை ஓட்டுற மாதிரி இருக்கு. பக்கத்திலேயே முகத்தை மூடி ஒரு ஹாஸ்டேஜும் இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு போலீஸும் வந்து அந்த வேனை ஓபன் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. பின்னாடி சைடு ஓபன் பண்ணாலும் சுத்தமா எதுவுமே ஓபன் ஆகவே இல்லை. ஸோ அதனால நம்ம ஏட்டு போலீஸ் என்ன பண்றாருன்னா மேலே ஏறி கண்ணாடியை உடைச்சி அது வழியா உள்ள போலான்னு நினைக்கும் பொழுது இறந்து போன டிரைவர் இருக்கார்ல, அவரு முகத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு புல்லட் வந்து ஏட்டோட கையில படுது. கையில செம்மடி அவருக்கு. ஏன்னா வேன் பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்க தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அதோட அந்த ஹாஸ்டேஜ் இருக்காங்கல்ல, அவங்களையும் வெளியே கூட்டிட்டு வந்தாதான் தெரியுது அந்த ஹாஸ்டேஜும் கெட்டவங்க தான் அப்படின்னு. ஹாஸ்டேஜ் மாதிரி சீனை போட்டு தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ஷூட் அவுட் நடக்குது ரெண்டு போலீஸ்க்கும் அந்த ரெண்டு கொள்ளக்காரங்களுக்கும். இந்த நேரத்தில் அந்த போதக்கை பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரைட்டா அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போலீஸ்காரங்களுடைய காரோடைய பேக் சீட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்க நடந்த ஷூட் அவுட்ல நம்ம ஏட்டு போலீஸோடைய ஃப்ரெண்டு குண்டடி வாங்கி இறந்து போறாரு. ஏட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்ல, சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு எலிசபெத்தும் அனுப்புறாங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணு அங்கிருந்து வெளியே போக நம்ம ஏஜென்ட் சாமும் வந்து எலிசபெத்தை பாக்குறாரு. இந்த குட்டி பொண்ணு பாத்ரூம் போகும்னு பார்த்தா அந்த கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, ஃபுட்டேஜ்லாம் இருக்குமே, அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது நம்ம ஏஜென்ட் எலிசபெத்தும் சாமும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல. அப்படியே கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை இந்த பொண்ணு பாக்குறா. அப்புறம் பாத்ரூம் போயிட்டு திரும்ப எலிசபெத் கிட்டயே வந்துடுறாங்க. நம்ம சாமும் அங்க இருந்து போயிடுறாரு. இந்த நேரத்துல ஒரு ஹோட்டல்ல கிளீன் பண்ற லேடி டோரை திறந்து உள்ள போறாங்க. பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஸோ உடனே இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. இங்க இருக்கிற போலீஸ் தான் எல்லாரும் பிஸியா இருக்காங்கல்ல, அந்த ஜானிட்டர் லேடி தான் அட்டன் பண்றாங்க. எது கொலை நடந்திருக்கா, பாடி இருக்கா, ஓகே நான் உடனே இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை மற்ற போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு வரும் பொழுது நம்ம ஏஜென்ட் சாம் இருக்கார்ல, அவரு வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கேஸோட நாங்க போயிடுவோமோன்னு நினைச்சேன், அடுத்த கேஸ் கிடைச்சிருச்சு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதோட மைக்ல எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வெளியே வாங்கன்னு சொல்ல எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ ஏஜென்ட் சாமும் ஏஜென்ட் எலிசபெத் கிட்ட பக்கத்துல ஹோட்டல்ல நடந்த கொலையை பத்தி சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு சரி ஓகே நான் கூட ஒரு 3 ஆபீசர்ஸை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க தனியா கிளம்புறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து நம்ம ஏஜென்ட் எலிசபெத் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் இங்க வேலை செய்யற ஜானிட்டர் அவங்க எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ஏஜென்ட் சாமும் அவங்க ஒரு வேலையா இருக்காங்க, நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஸோ நம்ம ஏஜென்ட் எலிசபெத் வந்து ஒரு 2 போலீஸை கூட்டிட்டு அப்படியே கார்ல அந்த கொலை நடந்த இடத்துக்கு போறாங்க. எங்க ஸ்டேஷன்ல யார் யார் இருக்காங்கன்னா நம்ம ஏஜென்ட் சாம்,
சாமு, அப்புறம் அந்த குட்டி பொண்ணு போத கை, இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அப்புறம் கையில அடி வாங்கின ஏட்டு இருக்காரு. அந்த ஏட்டு ரொம்ப ஓவரா பண்றாரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ண பொருளெல்லாம் தள்ளி விடுறாரு. அவ்வளோ கடுப்புல இருக்காரு ஆளு. நம்ம ஏஜென்ட் சாமும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட எல்லாமே ஓவர், சீக்கிரம் வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, நம்ம சாமும் என்னன்னு கேட்க காதுல ஒரு விஷயத்த அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஏஜென்ட்டும் ஷாக் ஆகுறாரு. அவரு நேரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த ரூம்குள்ள போயிட்டு அந்த ஏட்டு இருக்காருல, உன்னோட கன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அவரு கொடுக்க மாட்டாரு. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம சாமும், இங்க பாருங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன், அதுவும் இந்த ஏட்டை பத்தி. இந்த மாதிரி நேரத்துல அவர்கிட்ட கன் இருக்கிறது ஆபத்தான விஷயம், ஒழுங்கா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னும் பொழுது இன்ஸ்பெக்டரும் கன்னை கொடுக்க சொல்றாரு. அவரும் கொடுத்துடுறாரு. ஸோ ஏஜென்ட் சாம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஹைவேல நிறைய விஷயம் நடந்திருக்கு, ஆனா இந்த போலீஸ் ஆபீசர் இந்த ஏட்டு நிறைய விஷயத்த மறைச்சிருக்காரு, உண்மையிலேயே கொலை பண்ணது இந்த ஏட்டு தான் அப்படின்னு சொல்ல ஏட்டு ஷாக் ஆகுறாரு. யோ, என்னோட பார்ட்னரை நான் ஏன் கொல்ல போறேன், நீ என்னமோ அங்க இருந்து பார்த்த மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் அங்க இருந்து பார்த்தேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஏ போத கை, நீ ஒரு ஹாஸ்டேஜை காப்பாத்தினல, அந்த ஹாஸ்டேஜ் யார் தெரியுமா, அதோட அங்க நடந்த கொலையெல்லாம் பண்ணது யார் தெரியுமா, நாங்க தான் அப்படின்னு ஒரு பெரிய ட்விஸ்ட உடைக்கிறாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மூஞ்சில வித்தியாசமான மாஸ்க போட்டுட்டு அந்த இடத்துல இருந்தது நம்ம ஏஜென்ட் சாம் தான். எப்படி நம்ம டிராமா அப்படின்னு சொல்ல உடனே ஏட்டு சண்டை போட வராரு. ஏட்டை புடிச்சு அம்மிக்கி கன் பாயிண்ட்ல எல்லாரையுமே நம்ம ஏஜென்ட் சாம் பிடிக்கிறாரு. இந்த நேரத்துல ஏஜென்ட் எலிசபெத் வந்து 2 போலீஸ்காரங்க கூட போய்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது சடனா கன் எடுத்து அந்த 2 பேரையும் போட்டு தள்ளுறாங்க. இங்க ஏஜென்ட் சாம் அந்த ஏட்டை பார்த்து, ஏண்டா டேய், நாங்க சுட்ட புல்லட்னால உன் பார்ட்னர் சாகல, நீ சுட்ட புல்லட்னால தான் அவன் செத்து போனான், அப்படியே ரத்தம்லாம் தெரிச்சு புஸ்ஸுன்னு அடிச்சது தெரியுமா, என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் உங்ககிட்ட அவன் சொல்லிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் அப்படியே கடுப்புல ஏஜென்ட் சாம பிடிக்க வரும் பொழுது சாம் இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணி படுக்க போட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் சாம் வந்து ஒரு சைக்கோ மாதிரி அப்படியே பயங்கரமா கத்திக்கிட்டு வித்தியாசமா நடந்துக்கிறாரு ஆளு. அப்ப அவருக்கு ஒரு போன் கால் வருது. அது ஏஜென்ட் எலிசபெத் கிட்ட இருந்து தான். அவங்க கார்ல 2 பேரை போட்டு தள்ளிட்டு, டேய் நான் இவனுங்களை போட்டு தள்ளிட்டேன், அங்க இருக்கிறவங்கள முடிச்சியா இல்லையா, தோ முடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஹனி, நீ சீக்கிரமா வந்து சேரு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த ஏட்டை போட்டு தள்ளலாம் அப்படின்னு இவரு நினைக்கிறாரு. அங்க நம்ம ஏஜென்ட் எலிசபெத்தும் அவங்க போட்டு தள்ளின ஆளுங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து போடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க திரும்ப ஸ்டேஷனுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களே. எங்க நம்ம ஏட்டு இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட பார்ட்னரை கொல்லவே இல்லை, நீங்க தான் கொன்னிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நடந்த விஷயம் என்னன்னு இப்பதான் நமக்கும் தெரியுது. என்னன்னா ஏட்டோடைய பார்ட்னர் மேல இந்த சாம் தான் அப்படியே முகத்துல மாஸ்க போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு ஒரு துணியை போட்டுடுறாரு. பார்ட்னர்னு தெரியாம ஏட்டு தான் அவரை ஷூட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த ஏஜென்ட் சாம் தான் அந்த குட்டி பொண்ணுடைய பிரதரையும் அம்மாவையும் ஷூட் பண்ணி சாகடிச்சது. அந்த ஹைவேல அந்த ஏட்டு போலீஸ் அவரோட பார்ட்னர் இறந்து போனதுனால பயங்கரமா ஷூட் பண்றாரு. ஒழுங்கா குறிப்பாத்து சுடாம மிஸ் பண்ணி இவர் அடி வாங்கி கீழே படுத்துறாரு, மயங்கிடுறாரு. ஏஜென்ட் சாமும் ஏஜென்ட் எலிசபெத்தும் அந்த மாஸ்க போட்டுட்டு போலீஸ்காரரோட வண்டியை அடிச்சு உடைக்கிறாங்க. அதுக்குள்ளதான் அந்த போத கையும் அந்த குட்டி பொண்ணும் இருக்காங்க. எங்க பிரசன்ட் டைம்ல அந்த ஏட்டு ரொம்ப ஓவரா பேசுறாரா, அவரை ஒரு அடி அடிச்சு அவ்வளவுதான் அவரை மயக்கமாக்கிடுறாரு சாம். எங்க நம்ம எலிசபெத் 2 போலீஸை கொன்னுட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. ஜானிட்டர் லேடி இருப்பாங்கல்ல, அவங்க இறந்து போயிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு கேட்டிருப்பாங்க ஜானிட்டர் எங்க அப்படின்னு. சாம் சொல்லிருப்பாரு அவங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா சாம் வந்து அப்பயே அவங்கள கொன்னுட்டாரு. சோ எலிசபெத்தும் உள்ள வராங்க. கடைசியா அந்த போத கை தான் இருக்காங்க, கன் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு, இல்ல அவளை அப்பெல்லாம் ஷூட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கழுத்துல பெல்ட்டை போட்டு இறுக்கி கொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, இந்த எலிசபெத்தும் சாமும் வந்து ஒரு சைக்கோ கொலைகாரங்க. அதுவும் சாதாரண சைக்கோ கொலைகாரங்க கிடையாது, பயங்கர மோசமானவங்க. இவங்க நிறைய பேரை கொலை பண்ணுவாங்க. அப்படிதான் ரோட்ல பிரேக் டவுன் ஆகி இருக்கிற ப்ளூ கலர் காரு, அதான் நம்ம ஏட்டு ஷூட் பண்ணி பர்ஸ் ஆட்டைய போட்டு போவார்ல முதல்ல, அந்த கார் ஆளுங்களை பார்த்து அவங்கள இவங்க கொலை பண்றாங்க. சோ இப்படி அவங்க கொலை பண்றத தான் அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு சொன்னதை யாரும் கேட்டிருக்கவே மாட்டாங்க. அதுக்கு பின்னாடியே போத கையோடைய காரும் போகும், அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த கொலை பண்ண நம்ம கொலைகாரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு டவுட், ஒருவேளை இவங்க நம்மள பார்த்திருந்தா அப்படின்னு சொல்லி. சோ அதனால குட்டி பொண்ணோட ஃபேமிலியையும் அந்த போத கையையும் பாய் ஃப்ரெண்டையும் காலி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம ஏட்டு போலீஸ் குட்டி பொண்ணுடைய ஃபேமிலி கார்ல ஷூட் பண்ணி பஞ்சர் ஆக்கி பின்னாடியே போத கையும் நிப்பாட்டி எல்லார்கிட்ட இருந்தும் காசை ஆட்டைய போட்டு அவங்கள ஹராசும் பண்றாங்க. சோ அதுக்கப்புறமா போலீஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒயிட் வேனு அதை தாண்டி போகுது. சோ கரெக்டான நேரம் பார்த்து அந்த கொலைகாரங்க நேர
நேரா வண்டியை கொண்டு வந்து இந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலி கார் மேல மோத காருக்கு அடியில இருந்த அப்பா காலி. அங்க போலீஸும் வராங்க. பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு போலீஸ் காலி நம்ம ஏட்டும் அங்க கீழே விழுந்துடுறாரு. போலீஸ் காரையும் இவங்க அடிச்சு உடைக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த ஏட்டு போலீஸ் இருக்காருல்ல, அவர் அந்த ஒயிட் வேனை தேடி வரும்பொழுதே டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி சொன்னதுனால டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வராங்களா, சோ அதனால ரொம்ப நேரம் இவங்களால இங்க இருக்க முடியாது. எலிசபெத்தும் சாமும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. சோ இந்த ஹைவேல நடந்த சம்பவத்துல உயிரோட இருக்கிறது அந்த போத கை, அப்புறம் குட்டி பொண்ணு, கையில அடிப்பட்ட நிலைமையில இருக்கிற நம்ம ஏட்டு, இவங்க 3 பேர் மட்டும் தான். சோ இவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த கேஸ பத்தி FBI தான் விசாரிக்கணும் அப்படின்னு FBI ஆளுங்களும் வரப்போறாங்களாம். சோ இந்த விஷயத்த கொலகாரங்களான நம்ம சாமும் எலிசபெத்தும் புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த FBI ஏஜென்ட்டை போட்டு தள்ளிட்டு அவங்களோட காஸ்டியூம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. சோ ஸ்டார்டிங்ல இவங்கள நம்ம FBI ஏஜென்ட் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவங்க தான் உண்மையிலேயே கொலகாரங்களே. உள்ள வந்து அப்படியே ஒரு FBI ஏஜென்ட் மாதிரியே சீனை போட்டு விசாரிக்கிற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு கடைசியா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க. அதுவும் ஏன் போட்டு தள்ளினாங்கன்னா, இவங்க FBI ஏஜென்ட்டை போட்டு தள்ளினாங்கல்ல, அங்க ஒரு கிளீனிங் லேடி இந்த மாதிரி டெட் பாடி இருக்கிறத பார்த்து கால் பண்ணி சொல்ல இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த ஜானிட்டரை போட்டு தள்ளி, அப்புறம் எலிசபெத் 2 போலீஸ்காரங்களை வெளியே கூட்டிட்டு போயிட்டு அவங்கள போட்டு தள்ளி, இங்க சாம் இங்க இருக்கிறவங்கள போட்டு தள்ளி மொத்த பேரையும் காலி பண்ணிட்டாங்க. சோ இவங்க வந்து உண்மையான ஏஜென்ட் கிடையாது அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே நமக்கு லைட்டா காமிச்சிருப்பாங்க. உள்ள வந்த உடனேயுமே அவங்க கேட்கிற கேள்வி வந்து மொத்தம் எத்தனை போலீஸ் இருக்கீங்க அப்படின்னு, ஏன்னா கொலை பண்ணணும்ல எல்லாரையும், சோ அதனால யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ ஒரு வழியா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா அந்த ஏட்டு இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவரு இன்ஸ்பெக்டர் பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து சாம ஷூட் பண்ணலான்னு வரத்துக்குள்ளேயே சாம போட்டு தள்ளிடுறாங்க. அவ்வளவுதான், அவரும் காலி. தடையுமே இல்லாம இப்ப எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. சோ இந்த கதை வந்து சிசிடிவி கேமராலாம் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிறதுனால எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடையாது. சோ இதுக்கு மேல ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அப்படியே கார்ல இந்த சாமும் எலிசபெத்தும் போகும்பொழுது ரோட்ல தன்னந்தனியா அந்த குட்டி பொண்ணு ஸ்டெஃபனி நிக்கிறாங்க. எலிசபெத்தும் அந்த பொண்ணை நீ போட்டு தள்ளியா அப்படின்னு கேட்க, அவதான் சாம் சொல்றாரு, அந்த பொண்ணு என் காதுல ஒரு விஷயம் சொன்னா, அதை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அவளை கொல்லணும்னு தோணவே இல்ல. ஆக்சுவலா அந்த பொண்ணு என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த 2 கொலகாரங்க மாஸ்க போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குட்டி பொண்ணு பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் கைய ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த ரூம்ல அந்த குட்டி பொண்ணு பார்க்கும் பொழுது சாமும் எலிசபெத்தும் அப்படியே லவ் பண்ற மாதிரி கையை பிடிச்சிப்பாங்க. சோ அப்பயே இந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிடும் அங்க வந்த கொலகாரங்க தான் இங்க FBI ஏஜென்ட் மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு. சோ இந்த விஷயத்தை தான் அந்த குட்டி பொண்ணு சாமுடைய காதுக்கு சொல்லும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. சோ அதனாலேயே சாம் வந்து அந்த குட்டி பொண்ணை எதுவும் பண்ணாம விட்டுருவாரு. இங்க இந்த 2 கொலகாரங்களும் இதுக்கு மேல நம்மள தடுக்க யாரும் இல்ல அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடவே அங்க இருந்து போறாங்க. அந்த குட்டி பொண்ணும் பாவம் தனியா யாருமே இல்லாம அனாதையா அந்த ரோட்ல நிக்குது. உண்மையான ரியாலிட்டியோட இந்த கதை இந்த இடத்துலயே முடியுது. அட என்னப்பா, ஒரு கெட்டவங்க ஜெயிச்சிட்டாங்களே, நல்லவங்க ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். படத்துக்கு வேணா அது ஓகே, ஆனா ரியல் லைஃப்ல இதை விடவே கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. தப்பு பண்ற எல்லாருமே ஜாலியா தான் இருக்காங்க, எந்த தப்பும் பண்ணாதவங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. சரி சரி, கருத்தூசி போட்டு உங்களை கடுப்பேத்த விரும்பல. சோ எப்படி இருந்துச்சு இந்த கதை? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுல அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றது தான் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. சோ ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை பார்க்கறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.